வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு இறைநிலையின் ஆற்றல். இறைவனின் ஆற்றல் என்று கூட சொல்லலாம். ஆனால் அது இப்பொழுது சமுதாயத்தில் பல குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்து வருகிறது. ஏனென்றால் அந்த இறைவன் என்பவன் யார் என்பதில்தானே இன்று மனிதர்களிடம் குழப்பம். அந்த குழப்பத்தினாலே எவ்வளவு பல்வகையான உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய துன்பங்கள். இப்போ அங்கு அந்த இறைநிலை என்று சொல்லும் பொழுது அது ஒரு பேராற்றல் என்று சொல்லும் பொழுது அது அனைத்து உயிர்களுக்கும் மனிதருக்கு மட்டுமல்ல, அனைத்து உயிர்களுக்கும். இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு மட்டுமா? இல்லை, இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் பொதுவான ஒரே ஆற்றல் என்பதாக நாம் அதை புரிந்து கொள்கிறோம். இந்த உடலில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் 850 கோடி மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி தான் நடக்கிறது. ஆனால் மனிதன் எப்படி பிளவுபட்டு கிடக்கின்றான்? எதை வைத்துக்கொண்டு? அந்த இறைநிலை என்ற ஒரு ஆற்றலை புரிந்து கொள்ளாமல் அதை தனித்தனியாக பிரித்து 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 பார்க்கும் நிலையில் அவன் பிரிந்து, அந்த பிரிவு அவற்றிற்குள் இன்னும் பிரிவாக 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 பிரிந்து பிரிந்து கிடக்கின்றான். ஆனால் உடல் என்பதோ ஒரே மாதிரியான இயக்கத்தை கொண்டுள்ளதாகத்தான் இருக்கிறது. உள்ளே ஓடக்கூடிய இரத்த ஓட்டம் ஒரே மாதிரியாகத்தான் ஓடுகிறது. இந்த உடலுக்குள்ளாக இயக்கம் என்று ஒன்று நடக்கிறதே, அது ஒரே மாதிரியாகத்தான் நடக்கிறது. ஆனால் இந்த மனிதன் உருவாக்கிய அந்த நம்பிக்கைகள், அவைகள்தான் வேறுபட்டு 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 மனித மனங்களில்தான் அத்துணை வேறுபாடும். இதனால் எவ்வளவு குழப்பம். ஆக இப்போ அந்த இறைநிலையின் ஆற்றல் என்று சொல்லும் பொழுது ஒரே ஆற்றல் தான், ஒரே சக்தி, ஒரே ஒரு பேராற்றல். அதுதான் இந்த ஒவ்வொரு உடலிலும், மனிதன் மட்டுமல்ல, ஐந்தறிவு விலங்கினங்களாக இருந்தாலும் சரி, ஐந்தறிவிலிருந்து கீழே ஓரறிவு தாவரம் வரை அதே ஆற்றலினுடைய இயக்கம்தான் நடைபெறுகிறது என்பதை எப்பொழுது மனிதகுலம் உணர்ந்து கொள்கிறதோ அப்பொழுதுதான் இந்த மனிதர்களிடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் குறையும். ஒரு தனி மனிதன் அதை புரிந்து கொள்ளும் பொழுது அது இந்த உலக அமைதி என்பதற்கான ஒரு விதையாக அமையும் என்பதுதான் வேதாத்திரியம். சரி, அப்படிப்பட்ட அந்த இறைநிலையின் ஆற்றலை மகரிஷி அவர்கள் எளிமையாக புரிந்து கொள்வதற்கு இந்த தத்துவத்தை தான் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இப்பொழுது பாருங்கள், இந்த உடல் இருக்கிறது. இந்த உடல் இருக்கிறது என்று சொன்னால் அது பஞ்சபூதங்களின் ஒரு கலவை என்று தத்துவம் சொல்லுகிறது. ஆனால் விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது? இது செல்களினாலான ஒரு அமைப்பு என்று சொல்லுகிறது. சரி,
வைத்துக்கொள்வோம். இந்த செல்களில் ஏதாவது மதம் சார்ந்த செல்கள், அவர்களுக்கு வேறு மாதிரியான செல்கள், இவர்களுக்கு வேறு மாதிரியான செல்கள் என்றெல்லாம் சொல்ல முடியுமா? விஞ்ஞானம் எல்லா மதத்தினருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் மருத்துவம் செய்கிறது. அதில் வேறுபாடு இல்லை. ஆனால் மனிதன் மட்டும் ஏன் வேறுபாடு கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால், அந்த ஒரே ஒரு ஆற்றலை புரிந்து கொள்ளாத ஒரு நிலை. சரி, இந்த 5 பஞ்சபூதங்கள் இணைந்த இணைப்பாக இருந்தாலும் இந்த ஈர்ப்பு சக்தி என்று சொல்லக்கூடிய, இந்த பூமியின் ஈர்ப்பு சக்தி என்று சொல்லுகிறோமே, அந்த ஈர்ப்பு சக்தி என்பதின் அடிப்படையிலே கனத்த அணுக்கள் எல்லாம் மையம் நோக்கி செல்வதும், லேசான அணுக்கள் எல்லாம் மேல் நோக்கி வருவதும், இது ஒரு விஞ்ஞானம், இது இயற்கை. சரி, இப்போ அப்படி இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களிலும் நடக்கக்கூடியது. இப்போ நமது உடலிலே செல்கள் என்று சொல்லுகிறோம். அந்த செல்கள் கனத்த செல்களாக மாறும்போது அவை இந்த பூமியின் ஈர்ப்பு விசை என்று சொல்கிறோமே, சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் என்று சொல்லுகிறார்கள், அதன் அடிப்படையில் அது கீழ் நோக்கி இழுக்கப்பட்டு இந்த பூமியோடு இணைந்து விடுகிறது. அது ஏன் கனத்த அணுக்களாக மாறியது? செல்கள், கனத்த செல்கள் என்று சொல்கிறோம். அது சாதாரணமாக செல்கள் தானே. கனத்த செல்கள் என்று சொன்னால் கழிவுகள் தேங்க 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 அது கனத்த செல்களாக மாறுகிறது. அப்ப கழிவுகளை உள்ளடக்கிய செல்கள் என்னாகிறது? உடலில் இருந்து உதிர்ந்து விடுகிறது. அப்ப அந்த செல்களில் ஒரு குறைபாடு ஏற்படுகிறது. அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? புதிய செல்கள் உருவாக்கப்பட வேண்டும். தினந்தோறும் பல ஆயிரம் செல்கள் நம் உடலில் இருந்து வெளியேறிக்கொண்டேதான் இருக்கிறது. அது மீண்டும் புதிய செல்கள் உருவாகி கொண்டுதான் இருக்கிறது. அந்த புதிய செல்கள் உருவாக வேண்டும் என்று சொன்னால் அதை உருவாக்குவது யார்? அதுதான் அந்த இறைநிலையின் ஆற்றல், இயற்கையின் ஆற்றல் என்று சொல்கிறோம். இதை பொதுவாக இயற்கை அது தானாக உருவாகிறது என்று விஞ்ஞானம் சொல்லும். தானாக என்று சொன்னால் எப்படி தானாக உருவாகும்? ஏதாவது ஒரு ஆற்றல் இல்லாமல் உருவாக முடியுமா? அப்ப அந்த இடத்தில் தான் நம்ம இந்த யூனிஃபைடு ஃபோர்ஸ் என்று சொல்கிறோமே, அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ அந்த யூனிஃபைடு ஃபோர்ஸ் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு ஆற்றல். அது ஒன்றாகத்தான் இருக்க முடியும். இந்த இடத்திற்கு எப்பொழுது மனிதன் ஒரு புரிதலுக்கு வருகிறானோ, அங்கு அந்த மதம் என்பதை கடந்து மனிதம் என்ற ஒரு நிலைக்கு வந்து விடுவான். அப்பொழுது இந்த உலகில் போர் என்று எதுவும் இருக்காது, எந்த சண்டை என்பதும் இருக்காது, பிணக்கு இருக்காது, மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இந்த ஒன்றுதான் அத்தனை மக்களையும் பிளவுபடுத்தி கொண்டிருக்கிறது. நல்ல வேளை, ஐந்தறிவு ஜீவனிலே அவைகள் அந்த இறைவன் என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு அவர்கள் மதம் என்று பிரிந்து வாழ்வது இல்லை அங்கு. அதனால்தான் அவைகளாவது தேவைகள் நிறைவேறியவுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சரி, இப்போ அப்படி புதிய செல்கள் உருவாக வேண்டும். அப்போ அதற்கு நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், உணவு எடுத்துக்கொள்கிறோம். இப்போ வெளியிலிருந்து நாம் உடலுக்குள்ளாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பஞ்சபூதங்கள் எது என்று சொன்னால், நிலம், நீர், காற்று. இது மூன்றும் நாம என்ன பண்றோம்? நம்ம உடலுக்குள்ளாக ஈர்த்து கொள்கிறோம் என்பதை தெரிந்து உணர்கிறோம், அவ்வளவுதான். அதுல கூட இந்த உணவு, நீர் இந்த இரண்டும்
நமது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது மூலமாக நாம் அதை உள்ளே செலுத்துகிறோம், நாம் எடுத்துக்கொள்கிறோம். காற்று என்பது அது அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்தில் வந்துடுது. நெருப்பு என்பது கூட அப்படிதான் வருகிறது, அதை நாம் உணர்வது இல்லை. இது மூச்சு என்பதனால் உணர்கிறோம், அது நமக்கு அந்த உணர்வாக தெரியாததுனால அதுவும் தானியங்கி நரம்பு மண்டலத்தின் மூலமாக எடுக்கப்படுகிறது. அதற்கு மேல் உயிராற்றல் என்ற ஆகாயம். சரி, அந்த உயிராற்றல் என்ற ஆகாயம் அது ஈர்க்கப்படுகிறதா என்று சொன்னால் அது இல்லாத இடமே இல்லை இந்த பிரபஞ்சத்தில். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அந்த விண்ஞனும் நுண் துகள்களாகத்தானே இருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் அது தானாக அது எங்கும் நிறைந்து இருக்கக்கூடியது. நாம் ஒன்றே ஒன்று தான் செய்யணும். என்ன செய்யணும்னா, அது தெளிவாக நமது உடலில் இருப்பாக இருப்பதற்குரிய அதை ஈர்த்து வைக்கக்கூடிய அந்த ஒரு பொக்கிஷம் என்று சொல்கிறோம், அதை மட்டும் நாம் உருவாக்கினால் போதும். அது எது என்று சொன்னால் அதுதான் விந்துநாதம் என்று சொல்லக்கூடிய சுக்கிலம் என்று சொல்லுகிறோம். இதை சித்தர்கள் கண்டு உணர்ந்திருக்கிறார்கள். அதுதான் உயிர் ஆற்றல் என்பதை உடலுக்குள்ளாக ஈர்த்து வைக்கக்கூடியது. இப்போ நம்ம உணவு சாப்பிட்றோமே, இந்த உணவு ஜீரணம் செய்யப்பட்டு கடைசியாக அந்த 7வது தாதுவாக எப்படி மாறுகிறது, சுக்கிலம் என்ற விந்துநாதமாக மாறுகிறது என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். உணவுதான் இப்படி மாறுகிறது என்பது சித்தர்கள் கூற்று. ஆனால் இன்றைய மருத்துவ விஞ்ஞானமோ அது ஒரு சுரப்பி என்று அப்படி சொல்லிவிடுகிறது. அது இன்னும் அதை கண்டு உணர முடியவில்லை என்று கூறுகிறார்கள். சரி, இப்போ அந்த உணவு 7 தாதுக்களாக மாறுகிறதே, இதை மாற்றியது யார்? எந்த சக்தி, எந்த ஆற்றல் இதை மாற்றியது? இதை உணர்ந்து கொண்டால் அனைவருக்கும் ஒரே மாதிரியாகத்தானே இது உருவாகிறது. அப்ப இந்த ஆற்றல் அனைவருக்கும் பொதுவான ஆற்றலாகத்தானே இருக்க முடியும். அந்த ஆற்றலைத்தான் நாம் இறைநிலை என்று சொல்கிறோம். இறைநிலை ஆற்றல் என்று சொல்கிறோம். இறைநிலையின் ஆற்றல் என்று சொல்கிறோம். அப்ப இதைத்தான் சக்தி என்று சொன்னார்கள். சிவம் என்பதை முழுமுதற் பொருள் என்று சொன்னார்கள். அதிலிருந்து வெளிப்பட்ட ஆற்றலை சக்தி என்று சொன்னார்கள். சிவம் சக்தி என்று சொல்ல வேண்டும். அதை எப்பொழுது சிவன் பார்வதி என்று சொல்லிவிடுகிறீர்களோ அங்கு மதம் சார்ந்ததாக மாறிவிடுகிறது. சிவம் சக்தி. சிவம் என்றால் அசையாதது, சக்தி என்றால் அசையக்கூடியது. அசையக்கூடியது என்பது ஆற்றல். இதைத்தான் அதாவது பூரணம், அறிவு, விரைவு என்று மகரிஷி சொல்வார்கள். பூரணம் என்பது முழுமை, அதிலிருந்து வெளிப்பட்டது பேராற்றல், பேரறிவு என்று. இப்போ இங்கே இந்த உணவு 7 தாதுக்களாக மாற்றப்படுகிற அந்த ப்ராசஸ் இருக்கிறதே, அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஜீரணம் என்று சொல்கிறோம், டைஜஷன் என்று சொல்கிறோம். இப்போ அதை செய்யக்கூடியது ஆற்றலும் அறிவும். ஆற்றல் இல்லை என்றாலும் நடக்காது, அறிவு இல்லை என்றாலும் நடக்காது. இந்த ஆற்றலும் அறிவும் தான் அதை செய்கிறது. எந்த ஆற்றலும் அறிவும்? அந்த பூரணம் என்ற அந்த இறைநிலையின் ஆற்றலும் அறிவும் தான் அதை செய்கிறது. எங்கே? உடலுக்குள்ளாக. அப்ப உடலுக்குள்ளாக இதை செய்யக்கூடிய ஒரு அறிவு என்று ஒன்று இருக்கிறது. இதை 6வது அறிவு என்பது ஒட்டுக்கொள்ள மறுக்கிறது. அதுதான் விஞ்ஞானம். விஞ்ஞானிகள் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அறிவு என்றாலே இந்த 6வது அறிவு மட்டும்தான் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய இன்றைய விஞ்ஞானம், இன்றைய சமுதாயம்.
விஞ்ஞானம் என்ன சொல்றதோ அதை சமுதாயம் அப்படியே நம்பும். சரி, ஆனால் அப்ப என்ன ஆகுது? இந்த உடலுக்கு அறிவு இருக்கிறது என்பதை அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. நாம் தமிழானந்த யோகத்தில் அடிக்கடி சொல்லுவோம், அறிவு என்பது ஒரு மனிதனில் எது அறிவாக இருக்கிறது என்று கேட்டால் 3 வகையான அறிவு இருக்கிறது என்று சொல்லுவோம். அது ஒரே அறிவுதான், 3 நிலைகளில் இருக்கிறது என்று சொல்லுவோம். இப்ப பாருங்க, முழுமையான அறிவாகிய தெய்வம் ஒன்று. சரி, அடுத்து உயிரினங்கள் தோன்றுவதற்கு முன் ஜடப்பொருள்களாக இருக்கும் போது இருக்கக்கூடிய அறிவு என்று ஒன்று, உயிரினங்கள் என்று தோன்றிய பிறகு அறிவு என்பது ஒன்று. இது அந்த அறிவினுடைய நிலை. மகரிஷி அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள், அறிவின் நிலை என்று. முற்றறிவு, அதான் பேரறிவு, அது சுத்த வெளியாகிய இறை வெளி. சரி, ஜடப்பொருள்களில் அந்த அறிவு வடிவம், குணம், இயக்க ஒழுங்கு என்று அழகாக விளக்குகிறார்கள். உயிரினங்களில் வரும்போது உணர்தல், இன்ப துன்பம் அனுபவித்தல், இரண்டிடையே வேறுபாட்டை கணித்தல் என்று உயர்ந்து வருகிறது. சரி, அதுல ஒரு உச்சமான நிலைதான் 6வது அறிவு. சரி, அப்ப அந்த ஜடப்பொருள் என்று சொல்லக்கூடிய நிலை, இந்த உடலை எடுத்துக்கொண்டால் இது ஒரு ஜடப்பொருள் தான். அதற்குள்ளாக உயிர் ஆற்றல் சுழன்று கொண்டிருக்கும் பொழுது அது ஒரு இயக்க நிலையில் இருக்கிறது. அப்படி இல்லைன்னா அது இயக்கம் என்றோம், அதை ஜடம் என்று சொல்லுவோம். அப்படி இருந்தாலும் அந்த ஜடப்பொருளாக இருக்கும் பொழுது அந்த ஜடப்பொருளுக்குள்ளாகவும் ஒரு அறிவு இருக்கிறதே. அப்ப அதற்கும் அறிவு இருக்கிறது. இதை விஞ்ஞானம் எப்பொழுது உணர்ந்து கொள்வது என்பது தெரியவில்லை. சரி, விஞ்ஞானம் அதை தான் உணர்ந்ததை மட்டுமே உண்மை என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு எல்லையற்றிய நிலை. அது இப்போதைக்கு அதை உணராது. மகரிஷி அவர்கள் அழகாக சொல்வார்கள், மைக்கில் பேசிட்டு இருப்பாங்க, இந்த மைக்கு ஸ்டாண்டப் தட்டிட்டு இதுக்கு மனம் இருக்கிறதா என்று கேட்பார். இல்லை. அப்ப இதற்கு அறிவு இருக்கிறதா என்று கேட்பார். மக்கள் எல்லாம் யோசிப்பார்கள், இந்த ஸ்டாண்டுக்கு மனம் இல்லப்பா, ஆனால் அறிவு இருக்கிறது என்று சொல்லுவார். இந்த கல்லுக்கு மனம் இல்லை, ஆனால் அறிவு இருக்கிறது என்று சொல்லுவார். அப்ப அந்த ஜடப்பொருளுக்கும் அறிவு இருக்கிறது. அப்ப இந்த உடலில் ஜீரணம் என்பதை செய்வது எது என்று சொன்னால் அந்த இறைநிலையின் ஆற்றல், அறிவு. அப்ப அந்த ஆற்றலும் அறிவும் தான் அந்த ஜீரணம் என்பதை செய்கிறது. இதை எந்த மருத்துவ விஞ்ஞான பரிசோதனை கூடத்திலும் இதை செய்ய முடியாது. இப்பொழுதெல்லாம் நாங்கள் ஆர்டிஃபிஷியல் பிளட் நாங்கள் உருவாக்கி விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். சரி, ஆர்டிஃபிஷியல் பிளட்டை நீங்கள் எப்படி உருவாக்குனீங்க? ஏதோ கெமிக்கலை வச்சு அவங்க ஏதோ ஒரு வகையில் உருவாக்கிட்டாங்கன்னு வச்சுக்குவோம். உருவத்தை, அந்த இரத்தத்தினுடைய உருவத்தை உருவாக்கி விடுகிறார்கள். இப்போ மகரிஷி அவர்கள் கேட்பார்கள், எதுக்குப்பா அவ்வளோ கஷ்டப்படுறீங்க? 4 இட்லி சாப்பிட்டோம்னா ரத்தம் ஊறுது, ரத்தமாக மாறுகிறது, ரசம் ரத்தம். இதே 10 இட்லியை அந்த லேபில் கொடுப்போம், இல்லை ஒரு பெரிய 2 பிளேட் பிரியாணி கொடுப்போம், அதை அப்படியே ரத்தமாக அதை மாற்றுங்கள் உங்களுடைய பரிசோதனை கூடத்தில் என்று சொன்னால் முடியுமா என்று கேட்டால் அது இயலாது. ஏன்? இது குறை அறிவு. ஆனால் நம்ம 4 இட்லி சாப்பிட்டுட்டு விட்டோம், நம்ம ஒன்றுமே பண்ணலை. அது இறை அறிவு, இறை ஆற்றல். அதை என்ன செய்கிறது? அப்படியே ரசமாக்கி அப்படியே ரத்தமாக மாற்றி விடுகிறது. இந்த வேலை எங்க இறைப்பையிலும் அந்த மண்ணீரலும் இணைந்து செய்யக்கூடிய ஒரு பணி. அப்போ உணவு ரசமாகி இரத்தமாக மாறுகிறது.
இப்பொழுதெல்லாம் அந்த ரத்தத்தில் தான் என்ன டெஸ்ட் பண்ணுறோம், இதில் இவ்வளவு புரதம் இருக்கிறது, இவ்வளவு வைட்டமின் இருக்கிறது, இவ்வளவு கால்சியம் இருக்கிறது, இவ்வளவு ஜிங்க் இருக்கிறது, இது இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு அத்தனையும் நாம் என்ன பண்ணுறோம், நாம் பரிசோதனை செய்து கண்டுகொள்கிறோம். இதெல்லாம் இவ்வளவு இருக்கணும், அவ்வளவு இருக்கணும், இதற்கு தகுந்தாற்போல் உணவு எடுக்கணும், இப்படியெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்போ என்ன பண்ணிட்டோம், அந்த ரத்தத்தில் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ரத்தத்தில் இதெல்லாம் இருந்தால் முழுமையான ஆரோக்கியம் வந்து விடுமா என்றால், இப்போ இந்த இடத்தில் தான் மகரிஷியினுடைய இந்த தத்துவத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டியிருக்கு. உணவு ரசமாகி ரத்தமாகி ரைட்டு அதோட நின்றுச்சுன்னா போருமா? அப்படி நின்றுட்டா மனிதன் உயிர் வாழ முடியுமா? இல்லை. அதுக்கு அடுத்து என்ன ஆகிறது, சதையாகி கொழுப்பாகி எலும்பாகி அதாவது மஜ்ஜையாகி அதற்கடுத்து சுக்கிலமாகி அந்த ப்ராசஸ் வரைக்கும் போகணும். அப்படி இல்லாட்டி மனிதன் உயிர் வாழ முடியாது. இப்போ என்ன செய்ய, ரத்தத்தில் எல்லா டெஸ்ட்டும் பண்ணியாச்சு, எல்லாமே இருக்க வேண்டியதெல்லாம் சரியாக இருக்கிறது, லேபில் டெஸ்ட் பண்ணோம், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, உயிர் மட்டும் போயிடுச்சு. அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் மருத்துவர்கள் சொல்லக்கூடியது. இதுதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் டயட் அப்படின்னு. இப்போது நீங்கள் ரத்தத்தில் இத்தனையும் இருக்கிறது, அது எது? இந்த உணவு தான் அப்படி மாறியது, இந்த உணவில் இருக்கக்கூடியதான் அப்படி மாறியதுன்னு வச்சுக்குவோம். இருந்தாலும் அது சுக்கிலம் என்ற நிலைக்கு சென்று அங்கு சுக்கிலமாக மாறி அது இருக்கும் பொழுதுதான் இந்த உடலில் உயிர் தங்கும், இல்லாட்டி உயிர் தங்காது. இப்போ நாம் விஞ்ஞானம் சொல்லக்கூடிய இவைகளெல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்பது தேவையா, உயிரோடு இருக்க வேண்டும் என்பது தேவையா என்று கேட்டால், இப்பொழுதெல்லாம் என்ன ஆகிறது என்று சொன்னால், நாங்கள் இருக்க வேண்டியதெல்லாம் சரியாக இருக்க செய்வதுதான் நாங்கள் படித்த படிப்பு, அதை நாங்கள் செய்வோம். உயிர் போகுது இருக்குதுங்கிறது எங்கள் கையில் இல்லை. ஏன் என்று சொன்னால், உயிர் என்றால் என்ன என்றே இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்ப இந்த சுக்கிலம் என்ற விந்துநாதம் தான் உயிர் ஆற்றலை, உயிர் துகள்களை தாங்குகிறது என்பது மெய்ஞானத்திற்கு மட்டும்தான் தெரியும். இன்னும் விஞ்ஞானம் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதை உணரும் வரை உயிரை காப்பாற்றுகிறோம் என்று அவர்களால் எந்த வகையிலும் அறுதியிட்டு உறுதி சொல்லவே முடியாது. இப்பொழுதெல்லாம் இப்போ அந்த ரத்தத்தில் அந்த பரிசோதனை செய்தோமே, அதற்கு அடுத்து சதை, கொழுப்பு, எலும்பு, இதில் எல்லாம் இப்போ இன்னைக்கு ஒவ்வொன்றையும் மருத்துவம் செய்யக்கூடிய நிலை வந்து விட்டது. இப்போ பாருங்க, அதுக்கு அடுத்து அந்த மஜ்ஜை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது பாருங்க. அந்த சுக்கிலம் என்பதற்கு முதல் நிலை மஜ்ஜை. இப்போ அந்த மஜ்ஜையில பிரச்சனை வந்து அதில் வரக்கூடிய நோய் என்பது சமீப காலமாகத்தான் அதிகமாகிவிட்டது. இப்போ என்னாச்சு, இப்போ அந்த ரத்தத்திலேயே இதெல்லாம் இப்படி இருக்கணும், இதெல்லாம் இவ்வளவு இருக்கணும், இதெல்லாம் இவ்வளவு இருக்கணும்னு சொல்லி அதெல்லாம் சரி பண்ணி வச்சாலும் ஏன்பா மஜ்ஜையில் வரக்கூடிய நோய் வருது, மஜ்ஜை பாதிக்கப்படக்கூடிய அளவு வரும்போது தான் அங்கே பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய, அதாவது அந்த நோய் வந்துருச்சுன்னா ஒன்று காப்பாற்றவே முடியாதுங்கிற அளவுக்கு முற்றிய நோய் வந்து விட்டது. அப்போ என்ன பண்ணிட்டோம், அப்போ இந்த இடத்துல அந்த மஜ்ஜை என்பதில் இப்போ போய் இப்போ அதையும் மாற்று வேற ஒரு உடலிலிருந்து அந்த மஜ்ஜையை எடுத்து வைக்கக்கூடிய டிரான்ஸ்பிளான்டேஷன் 50 லட்ச ரூபா செலவாகும் அப்படின்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானம் செய்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இது ஏன் அங்கு பாதிப்பு வருகிறது? அதற்கு அடுத்த நிலையை உணர்ந்து கொண்டால் அங்கு அந்த உயிர் துகள்கள் என்பதனுடைய அந்த ஈர்ப்பு என்பது இந்த சுக்கிலத்தில் இருக்கிறது என்று சொல்கிறோம். அந்த சுக்கிலம் என்பதை உருவாக்கக்கூடியதே இந்த மஜ்ஜை தான். அப்ப அடிப்படையாக அந்த ஆற்றல் என்பதையும் அறிவு என்பதையும் உணராத வரை இந்த மருத்துவ உலகம் அது முழுமை பெறாது. ஆக இந்த இறைநிலையின் ஆற்றல் என்பது
உடலுக்குள்ளாக செய்யக்கூடிய அதிசயங்கள், மிகப்பெரிய அதிசயங்கள் நடக்கிறது. அதில் ஒன்றுதான் இந்த ஜீரணம் என்று சொல்கிறோம். இதை நாம் அடுத்து வரக்கூடிய சிந்தனையிலே அந்த ஜீரண மண்டலம் என்பதை பற்றிய ஒரு சிந்தனை செய்ய இருக்கிறோம். அதில் விரிவாக அதை நாம் பார்க்கலாம். ஆக இந்த 7 தாதுக்களாக மாறக்கூடிய அந்த பணி இருக்கிறது. இதை எந்த விஞ்ஞானமும், உலகத்தில் எந்த பெரிய மருத்துவ பல்கலைக்கழகமும் இதை செய்ய முடிவது இல்லை. ஆனால் அந்த உருவத்தை மட்டும் உருவாக்கி விடுகிறார்கள். என்ன பிளட் குரூப் வேணும், அந்த இரத்தத்தை என்ன பண்ணுறோம், ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குகிறார்கள். ஆனால் அந்த இரத்தத்தை அவர்களுக்கு, ஒரு மனிதனுக்கு செலுத்தும் பொழுது அவன் முழுமையான ஆரோக்கியமாக இருப்பானா என்று கேட்டால் இருக்கவே முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த உணவு என்பது இயற்கையில் அந்த தாவரங்களிலிருந்து இறைவனின் கொடையாக வரக்கூடிய அந்த உணவு அது என்னவா மாறுது, இரத்தமாக மாறுகிறது. அப்படி மாறினால் அந்த இரத்தம் நம்ம உடம்புல எவ்வளவு ஆரோக்கியமாக செயல்படுமோ அதுபோல இந்த செயற்கை இரத்தம் செயல்படாது. இந்த உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அதனோடு முழுமையாக இணைந்து இயங்காது. அதற்கும் ஒரு பிணக்கு இருந்து கொண்டே இருக்கும். இயற்கை மாற்றி, இயற்கை இல்லாமல் எந்த ஒன்று உடலுக்குள் வந்தாலும் அந்த உடல் அதை எதிர்க்கும். உடல் அதை எதிர்க்குமா? உடலுக்கு அறிவு இருக்கிறதா? இருக்கிறது. அங்கதான் அந்த அறிவுங்கிறது போறணும். இந்த அறிவு என்பதை பற்றி இவ்வளவு விளக்கமாக அதை தெளிவுபடுத்தியவர் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அறிவின் நிலை என்பதை அவ்வளவு விளக்கமாக விளக்கியிருக்கிறார். அது கூட இப்பொழுது பாடத்திட்டம் என்று வந்த பிறகு அது ரொம்ப சுருக்கப்பட்டு விட்டது. ஏனென்று சொன்னால் பல்கலைக்கழகத்தில் அவர்கள் இந்த அறிவை அதிகமாக அங்கு பேச விரும்பவில்லை. அதை சுருக்கமாகத்தான் அங்கு சொல்லி இருக்கிறார்கள். அந்த பாடப்புத்தகத்திலேயே விரிவாக சொல்லப்படவில்லை. அது கூட ஒரு ஆணவம் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். சரி, இப்போ அந்த அடிப்படையில் இந்த அறிவு அடிப்படையில் அது உருவாக்கப்பட்ட அந்த ரத்தம் என்பதுதான் இந்த உடலில் உள்ள மற்ற உறுப்புகள் ஒத்து இயங்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் சாதாரணமாக இயற்கையின் உணவின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு உறுப்பு, ஒருவருடைய உறுப்பு இன்னொருவருடைய உடலில் வைக்கும் பொழுது இந்த உடல் அதை எதிர்க்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நாம் தனியாக நாம் உருவாக்கிய அந்த இரத்தம் என்பது எப்படி அங்கு ஒத்துப்போகும்? இப்போ இன்னொருவருடைய இரத்தத்தை இன்னொரு உடம்பில் ஏற்றுவது என்பது கூட இன்றைக்கு விஞ்ஞானம் செய்கிறது. அது அவசர காலத்துக்குத்தான் அதை செய்ய வேண்டுமே தவிர ஒருவருடைய உடலில் இருக்கக்கூடிய இரத்தம் இன்னொரு உடலுக்கு அது சரியாக பொருந்தாது. எந்த அளவில் பொருந்தும்? இந்த பிளட் குரூப் பொருந்ததுன்னு சொல்லலாமே தவிர, ஆனால் அங்கு உடலில் அது ஒரு அந்த உடலினுடைய உறுப்புகளின் இயக்கத்தில் அது சற்று எதிர்மறையாகத்தான் இருக்கும். இப்போ ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் கூட அது என்ன செய்கிறார்கள்? அது பொருந்துதா என்று பொருத்தித்தான் பார்க்கிறார்கள். உருவ அமைப்பில் மட்டும் அதை பொருந்தும் என்று பார்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் அடுத்து அவனுடைய இயக்க ஒழுங்கில் மாறுபாடு வந்துவிடும். அப்ப பிளட்டு ஏற்றுறது கூட அவசரத்துக்கு தான் ஏற்றணுமே தவிர அந்த பிளட்டை ஏற்றிக்கிட்டே அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இருக்கிறார்கள். கோடியாக செலவு செய்து கொண்டு அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்கள் இயல்பான ஆரோக்கியத்தில் இருக்க முடியாது. நாம் உணவு எடுத்து அந்த உணவை இந்த இயற்கையின் இறைநிலையின் ஆற்றல் இரத்தமாக மாற்றுகிறதே, அந்த இரத்தம்தான் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குமே தவிர வேறு இடத்திலிருந்து இரவல் வாங்கி வாழ்வது என்பது அது ஒரு முழுமையான ஆரோக்கியமான வாழ்க்கை அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக
இந்த இறைநிலையின் ஆற்றல் என்பது அளப்பரிய ஆற்றல். அந்த ஆற்றலை இன்னும் கண்டு உணரும் பொழுதுதான் இந்த மருத்துவ விஞ்ஞானம் முழுமை பெறும். அந்த அளவுக்கு அதை உணர்ந்தவர்கள் சித்தர்கள். இப்பொழுது விஞ்ஞான மருத்துவம் அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறதே தவிர அதை இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. அது கூடிய விரைவில் அதை அறிந்து கொள்ளட்டும். இந்த இறைநிலையின் ஆற்றலை உணர்ந்து கொள்ளட்டும். மனிதகுலம் அனைத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த யூனிஃபைடு ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய மைய ஆற்றல், அதாவது பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு ஆற்றல் என்பதை இந்த உலகம் உணர்ந்து உலகம் அமைதி பெறட்டும் என்ற ஒரு வாழ்த்துதலோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.